to the Sound Doctrine telecast. ஆரோக்கிய உபதேச ஒளிபரப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise God for all the corrective teaching we received through this series of talks. இந்த தொடர் செய்திகளின் வழியாக நாம் பெற்று வந்து கொண்டிருக்கிற திருத்துதல் உபதேசங்களுக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். In churches and fellowships we talk so much about spiritual activities. சபைகளிலும் ஐக்கியங்களிலும் நாம் அநேக ஆவிக்குரிய செயல்பாடுகளை பற்றி பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம். But seldom there is any reference made to our jobs or our work spot. ஆனால் நம்முடைய வேலை தலங்களை பற்றியோ நம்முடைய வேலைகளை பற்றியோ நாம் அடிக்கடி பேசுகிறது கிடையாது. The result is we at times become too heavenly minded to be of any earthly use. இதனுடைய விளைவு என்னவென்று சொன்னால் பூமிக்கே பயனில்லாத அளவுக்கு பரலோக சிந்தை உள்ளவர்களாக சில சமயங்களிலே மாறிவிடுகிறோம். We all have heard about that great revivalist John Wesley. ஜான் வெஸ்லி என்கிற அந்த எழுப்புதல் பிரசங்கியாரை பற்றி நாம் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். A very practical question was once put before him. ஒரு நடைமுறை கேள்வி ஒன்றை ஒரு முறை அவருடைய வாழ்க்கையிலே யாரோ ஒருவர் கேட்டாராம். That was after he preached on the second coming of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகையை பற்றி பிரசங்கித்து முடித்த அவரிடத்தில் இந்த கேள்வி கேட்கப்பட்டது. The question was this. கேள்வி இதுதான். What would you do if Jesus were to come the next morning? அடுத்த நாள் காலையிலே ஆண்டவராகிய இயேசு திரும்ப வருவாரேயானால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டார். And you know what was John Wesley's instant and immediate answer? உடனடியாக அந்த கேள்விக்கு ஜான் வெஸ்லி எப்படியாக பதிலளித்தார் தெரியுமா? I will finish mowing my lawn. என்னுடைய வீட்டின் புல்வெளியை நான் செதுக்கி முடிப்பேன். Now that's the subject that we are dealing with at the moment. தற்போது நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கிற பாடமும் இதுதான். Last 2 weeks we have been studying the subject of work. வேலை என்கிற பாடத்தை நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். 2 வாரங்களாக அதை கவனித்திருக்கிறோம். And the topic that is before us is how not to work. நமக்கு முன்பாக இருக்கிற தலைப்பு எப்படி வேலை செய்யக்கூடாது. So far we have done 2 lessons. இதுவரையிலும் 2 பாடங்களை நாம் பார்த்திருக்கிறோம். Number 1, முதலாவது, do not over differentiate between the sacred and the secular. உலக பிரகாரமான வேலை ஆன்மீக வேலை என்கிறதிலே அளவுக்கு அதிகமாக வித்தியாசப்படுத்த கூடாது. Last week we studied lesson number 2. சென்ற வாரத்திலே 2வது பாடத்தை நாம் பார்த்தோம். Do not be satisfied with average performance. சராசரியாய் செயல்படுவதிலே திருப்தி அடைய கூடாது. Today we will move on to lesson number 3. இன்றைக்கு நாம் 3வது பாடத்துக்கு கடந்து வருவோம். How not to work. எப்படி வேலை செய்ய கூடாது. Do not downplay the importance of planning. திட்டமிடுதலின் முக்கியத்துவத்தை குறைவாய் எண்ணிவிடக் கூடாது. Once again, மீண்டுமாய் சொல்கிறேன். how not to work. எப்படி வேலை செய்ய கூடாது. Do not downplay the importance of planning. திட்டமிடுதலின் முக்கியத்துவத்தை நாம் குறைவாய் மதிப்பிடக் கூடாது. We will begin by turning to a text which we have very often referred to. அடிக்கடியாய் நாம் பார்த்திருக்கிற ஒரு வசன பகுதியை மீண்டுமாக உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். Turn with us to the book of Ecclesiastes and 10th chapter. பிரசங்கியின் புத்தகம் 10வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். We look at the 10th verse. 10வது வசனத்தை நாம் பார்ப்போம். If the axe is dull and one does not sharpen the edge, then he must use more strength, but wisdom brings success. இருப்பு ஆயுதம் மழுங்கலாய் இருக்க அதை ஒருவன் தீட்டாமல் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாகும். ஆகையால் ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம். Now what is the wisdom that the author of Proverbs is referring to here in this passage? இந்த வசன பகுதியிலே இந்த பிரசங்கியை எழுதினவர் சொல்லுகிற காரியம் என்ன? He says you must do lot of planning and preparation. அதிகமான திட்டமிடுகிறதையும் ஆயத்தமாகிறதையும் நீங்கள் செய்ய வேண்டும் என்கிறதை வலியுறுத்துகிறார். That's what he says, but wisdom brings success. அதைதான் இங்கே சொல்லுகிறார். ஞானமே நமக்கு வெற்றியை தருகிறது. In other words, we need to think a lot before and while doing anything. மறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னதாகவும் செய்கிற பொழுதும் அதிகமாய் நாம் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. Of course, the intelligence level varies from individual to individual. ஒரு தனி மனிதனுக்கு மற்றொரு தனி மனிதனை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவளுக்கு இருக்கக்கூடிய அறிவுத்திறன் வேறுபட்டு தான் காணப்படுகிறது. But thinking before doing anything actually
gives us two benefits. ஆனால் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக சிந்திப்பது ரெண்டு பலன்களை நமக்கு ஏற்படுத்துகிறது. Number one, it helps us to do that particular work better. முதலாவது அந்த குறிப்பிட்ட வேலையை சிறப்பாய் செய்வதற்கு அது உதவியாக இருக்கிறது. And number two, it prevents us from making any blunder. இரண்டாவதாக பெரும் தவறை செய்யாதபடிக்கு அது நம்மை தடுக்கிறது. Once again, மீண்டுமாய் சொல்கிறேன், when you think and plan well before doing anything, எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாகவும் நன்றாக நீங்கள் திட்டமிடுவீர்களே ஆனால் that helps us in doing things much better. சிறப்பாய் அந்த காரியத்தை செய்வதற்கு உதவியாக இருக்கிறது. And it also prevents us from committing any blunder. பெரும் தவறுகளிலே ஈடுபடாத அளவுக்கு நம்மை தடுக்கவும் செய்கிறது. In other words, time spent in planning will be saved while working. மறு வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாம் திட்டமிடுகிற பொழுது செலவிடுகிற நேரமானது செயல்படும் பொழுது நமக்கு லாபமாகி விடுகிறது. Turn with us for an illustration in Luke's Gospel, 14th chapter, where Jesus himself has given some examples. லூக்கா சுவிசேஷம் 14வது அத்தியாயத்திலே ஆண்டவராகிய இயேசுவே சில உதாரணத்தை கொடுத்திருக்கிறதை கவனிக்க எங்களோடு கூட வாருங்கள். We'll read from verse 28. 28வது வசனத்திலிருந்து நாங்கள் வாசிக்கிறோம். Which of you intending to build a tower does not sit down first and count the cost, whether he has got enough to finish it, lest after he has laid the foundation, he is not able to finish it, all who see it begin to mock him. உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமற் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ. Now what we want to emphasize here is he must sit down first. இந்த இடத்துல நாங்கள் வலியுறுத்த விரும்புகிற காரியம், முதலாவது அவன் உட்கார வேண்டும். In other words, he has to take sufficient time in planning the budget. முதலாவது அவன் கணக்கு போடுவதற்கு போதுமான நேரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். And Jesus gave another example. மற்றும் ஒரு உதாரணத்தையும் ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். Or what king going to make war against another king does not sit down first and consider whether he is able with 10,000 to meet him who comes against him with 20,000. அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோடே யுத்தம் செய்ய போகிற போது தன்மேல் 20,000 சேவகரோடே வருகிற அவனை தான் 10,000 சேவகரை கொண்டு எதிர்கொள்ள கூடுமா கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ. You see, Jesus gave two examples, one about building and the other about battling. இரண்டு உதாரணங்களை ஆண்டவராகிய இயேசு கொடுக்கிறார். ஒன்று கட்டிடம் கட்டுவதை பற்றி ஒரு உதாரணம், மற்றொன்று யுத்தத்திலே ஈடுபடுவதை பற்றிய ஒரு உதாரணம். In other words, whatever may be the type of work, the lesson that Jesus wants to present to all of us here is sit down first and plan and prepare well. என்ன விதமான பணியாக வேலையாக இருந்தாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியமானது முதலாவது அந்த வேலையில் ஈடுபடுகிறதுக்கு முன்பாக உட்கார்ந்து திட்டமிடுவது அவசியம். This is what is explained or indicators at practical wisdom all through the book of Proverbs and also the book of Ecclesiastes. இதைதான் நடைமுறை ஞானம் என்று சொல்லி நீதிமொழிகள் புத்தகம் முழுவதிலும் பிரசங்கியின் புத்தகத்திலும் கூட நமக்கு அநேகமாய் சொல்லப்பட்டிருக்கிற காரியம். Turn with us to book of Proverbs 4th chapter to look at the sample words. நீதிமொழிகள் புத்தகம் 4வது அத்தியாயத்திலே ஒரு உதாரணத்திற்கான ஒரு வசனத்தை எடுத்துரைக்கிறோம். We'll read to you the 7th words. 7வது வசனத்தை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறோம். Wisdom is the principal thing, therefore get wisdom, and in all you are getting, get understanding. ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். So many things we may get, so many things we may gather, but you know what should be the crowning thing of all of them? It must be wisdom.
Because here we read that wisdom is the principal thing. With all you are getting, get understanding. நாம் அநேக காரியங்களை பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் பெற்றுக்கொள்கிற இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக கிரீடமாய் இருக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஞானமே. ஏனென்றால் வேதம் தெளிவாக சொல்கிறது, எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு மேலாக நீங்கள் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். Now we are going to explain to you how you can actually get this kind of wisdom. இந்த விதமான ஞானத்தை நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறதை உங்களுக்கு நாங்கள் விளக்கி காண்பிக்க We போகிறோம். want to present to you 3 simple steps for all of us to follow at any time. எந்த நேரத்திலும் நாம் எல்லாரும் கடைபிடிக்கக்கூடிய 3 வழிமுறைகளை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம். We get wisdom first of all by asking God, by prayer. முதலாவது ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதற்கான வழி தேவனிடத்திலே கேட்பதன் மூலமாக ஜெபித்து அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வது. Now we all know that beautiful story of King Solomon. சாலமோன் ராஜாவை பற்றிய அந்த அருமையான சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். When you find time, you go through the 3rd chapter of 1 Kings. ஒன்று ராஜாக்களின் புத்தகத்தினுடைய 3வது அத்தியாயத்திலே காணப்படுகிற அந்த சம்பவத்தை நேரம் கிடைக்கும் பொழுது நீங்கள் பாருங்கள். In a night, God appeared to Solomon in a dream. ஒரு ராத்திரியிலே சாலமோனிடத்திலே கனவிலே தேவன் தோன்றுகிறார். And you know what he asked him? Look at the 5th verse. 5வது வசனத்தை பாருங்கள். God said, "Ask, what shall I give you?" நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். And this man immediately, even in a dream, you know what he asked? Oh God, give me wisdom. இந்த மனிதன் தன்னுடைய கனவிலும் கூட என்னத்தை கேட்கிறான் தெரியுமா? ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும். He did not ask for wealth. அவன் ஆஸ்திகளை கேட்கவில்லை. He did not ask for victory in warfare. அவனுடைய யுத்தங்களிலே வெற்றி சிறக்க வேண்டும் என்று கேட்கவில்லை. All those things are important for a king. ஒரு ராஜாவுக்கு அவைகள் எல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்தவைகள் தான். But in a dream, in the split of a second, when God asked him what he wanted, he instantly said, I want wisdom, O God. ஆனால் ஒரு கனவிலும் கூட ஒரு ஷணப்பொழுதிலே அந்த கேட்கப்பட்ட கேள்விக்கு உடனடியாக அவன் கேட்ட ஒரு விண்ணப்பமானது எனக்கு ஞானத்தை தாரும். And what do we read in the 10th verse? 10வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? The speech or this request pleased the Lord, that Solomon had asked this thing. சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. You know, God loves anyone who asks for wisdom and discretion. He is always ready to just pour it upon them. ஞானத்தை ஆண்டவரிடத்திலே கேட்கிறவர்களுக்கு அதை உடனடியாக அவர்களுக்கு ஊற்றி தருவதற்கு ஆண்டவர் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். Especially when we put our hands on any type of work, God is ready to grant us spot wisdom for that particular performance. எந்த ஒரு வேலையிலே நாம் ஈடுபடுவதற்கு ஆயத்தமாகும் பொழுதும் அந்த காரியத்திலே ஆண்டவரிடத்திலே கேட்கும் பொழுது அதற்கு வேண்டிய ஞானத்தை கொடுக்க ஆண்டவர் மிகவும் ஆயத்தமாக பிரியமாய் காணப்படுகிறார். That assurance is given to us in book of Proverbs 16th chapter and 3rd verse. நீதிமொழிகளின் புத்தகம் 16வது அத்தியாயம் 3வது வசனத்திலே இதற்கான ஒரு உத்தரவாதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Commit your works to the Lord. That is your activities, your work, wherever, whichever you want to do. Commit your works to the Lord and your thoughts will be established. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். In other words, even while we are working, suddenly we get into some difficulty, we should instantly look up to God for his impartation of wisdom. God does grant us wisdom. எந்த ஒரு வேளையிலே நாம் ஈடுபட்டிருந்தாலும் தேவன் நமக்கு அந்த ஞானத்தை கொடுக்கும்படியாக உடனடியாக அவரை கேட்கும் பொழுது நிச்சயமாக தேவன் அந்த ஞானத்தை நமக்கு கொடுக்கத்தான் செய்கிறார். There is a classic example in the life and ministry of Nehemiah. நெகேமியாவினுடைய வாழ்க்கையிலே அது அழகாக எடுத்துரைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். He was the cup bearer for King Artaxerxes. அர்தசஷ்டா ராஜாவுக்கு அவன் பானபாத்திரக்காரனாய் காணப்படுகிறான். In other words, he was a personal assistant, so there was a very responsible position. அவன் நேர்முக உதவியாளராக காணப்படுகிறான். And he one day was very sad when he was stretching forth the cup to the king. ஒரு சமயம் அவன் அந்த பானபாத்திரத்தை ராஜாவுக்கு முன்பாக காண்பிக்கிற நேரத்திலே அவன் துக்கமுகமாய் காணப்படுகிறான். And immediately the king lovingly inquired what was wrong with him. அன்போடு கூட ராஜா அவனிடத்திலே உனக்கு என்ன பிரச்சனை என்று வினவுகிறார். And he told him that it is concerning
the city of his fathers, which is broken down and burnt down. பிதாக்களுடைய பட்டணமானது இடிந்து கிடக்கிறது என்கிற நிலைமையை எடுத்துரைக்கிறான். And immediately, you know what the king said in verse 4 of Nehemiah 2nd chapter? நெகேமியா 2வது அத்தியாயத்தினுடைய 4வது வசனத்திலே ராஜா சொன்ன காரியம் என்ன தெரியுமா? Then the king said to me, what do you request? இப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். In other words, he is standing before the king in the court. மறு வார்த்தைகளிலே அந்த ராஜாவுடைய பிரகாரத்திலே ராஜாவுக்கு முன்பாக அவன் நின்று கொண்டிருக்கிறான். And the king asked him, Nehemiah, what do you want? ராஜா அவனை பார்த்து கேட்கிறார், நெகேமியா உனக்கு என்ன வேண்டும்? Before he answered the king, he said did something. அவன் ராஜாவுக்கு பதில் அளிக்கிறதற்கு முன்னதாக ஒரு காரியத்தை செய்கிறான். Look at that fourth verse. 4வது வசனத்தை பாருங்கள். So I prayed to the God of heaven. அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி. And in the 5th verse only he started speaking to the king. 5வது வசனத்தில் தான் ராஜாவினிடத்திலே அவன் பேசத் துவங்குகிறான். In other words, he offered an instant telegraphic prayer unto God, and God also was pleased to give him an instant guidance as to what he should ask the king for. மறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னார், ஒரு தந்தி போல் ஒரு ஜெபத்தை உடனடியாக அந்த இடத்திலே ஏறெடுக்கிறான். உடனடியாக தேவனும் அந்த ஜெபத்திற்கு பதிலளித்து அவன் என்ன கேட்க வேண்டும் என்று சொல்கிறார். No other example could be greater and more beautiful than this, I suppose. இதைவிட ஒரு தெளிவான ஒரு உதாரணம் நமக்கு கொடுக்கப்பட முடியாது என்று நான் எண்ணுகிறேன். So whether it is in the office or in the work spot or it is in the workshop or in your business center, whatever, when you are doing something, you need guidance, ask God instantly. God instantly would grant you whatever wisdom you need for that particular situation. ஆகவே உங்களுடைய அலுவலகம், உங்களுடைய தொழிற்சாலை, உங்களுடைய வேலை ஸ்தலம் எதுவாக இருந்தாலும் தேவனிடத்தில் அந்த ஞானத்தை உடனடியாக நீங்கள் கேட்கும் பொழுது தேவன் உங்களுக்கு அதை கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறார். And the second method or the second way how we can get this wisdom and understanding, இந்த ஒரு ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கான இரண்டாவது வழிமுறை, by receiving advice from other people. பிறரது ஆலோசனையை பெற்றுக்கொள்வதன் மூலமாக. Now we simply have too many exhortations for this particular counsel in the book of Proverbs. நீதிமொழிகள் புத்தகத்திலே ஏராளமாய் இதற்கான ஆலோசனை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. We'll pick up just one or two verses. ஒரு சில வசனங்களை மட்டும் உங்களுக்கு எடுத்துரைக்க விரும்புகிறேன். Proverbs 20th chapter and 18th verse. நீதிமொழிகள் 20வது அத்தியாயம் 18வது வசனம். Every purpose or every plan is established by counsel. ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும், நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு. In other words, here what we read about purpose is actually planning. இங்கே நோக்கம் என்று சொல்லும் பொழுது அது திட்டமிடுகிறதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. Come with us to the 24th chapter. 24வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். And look at the 6th verse. 6வது வசனத்தை பாருங்கள். By wise counsel you will wage your own war, and in a multitude of counselors there is safety, there is victory. நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். Beloved, we must always realize one thing. பிரியமானவர்களே, ஒன்றை நாம் எப்பொழுதுமே புரிந்து கொள்ள வேண்டும். No one knows everything. யாருக்குமே எல்லாமே தெரியும் என்று கிடையாது. Everybody has got his or her own ignorance. எல்லாருக்குமே அவரவருடைய அறியாமையின் பகுதிகள் உண்டு. So we must never hesitate to seek the advice of other people, especially if the work is great or the magnitude of the situation is very intense and it is quite serious. முக்கியமான ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, ஒருவேளை பெரிதான ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, நாம் மற்றவர்களுடைய ஆலோசனை பெற்றுக்கொள்வதற்கு தயங்கவே கூடாது. Now sometimes, because we want to do something in a hurry or with a sense of urgency, we think no planning is necessary, we'll just dash into it. சில சமயங்களில் பாருங்கள், தீவிரமாய் ஒரு காரியத்தில் ஈடுபட வேண்டும், அவசரமாய் நான் செய்து முடிக்க வேண்டும் என்கிறதற்காக யாருடைய ஆலோசனையும் இல்லாமல் அதிலே நாம் பாய்ந்து விடுவது உண்டு. And usually we'll end up messing up the whole situation. அதிலே அநேக சமயங்களிலே அந்த காரியங்கள் எல்லாம் நாசமடையும் அளவிற்கு நாம் தீவிரப்படுகிறோம். We are warned against it in book of Proverbs 21st chapter and 5th verse. நீதிமொழிகளின் புத்தகம் 21வது அத்தியாயம் 5வது வசனத்திலே இதற்கான ஒரு எச்சரிக்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. The plans of the diligent lead surely to plenty, but those of everyone who is hasty, he will surely be led to poverty. ஜாக்கிரதையுள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்திற்கும் பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்திற்கும் ஏதுவாகும். Especially those of you youngsters who are listening to this telecast, watching this telecast, please take this advice. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற வாலிபர்களே,
தயவு செய்து நீங்கள் இந்த ஒரு ஆலோசனை எடுத்துக்கொள்ளுங்கள். Definitely, elders know much better than you. உண்மையாகவே பெரியவர்களுக்கு முதிர்ந்தவர்களுக்கு உங்களை காட்டிலும் அதிகமான ஞானம் உண்டு. Several of you are at the beginning of your career, beginning of your life. உங்களில் அநேகர் உங்களுடைய வேலையிலே உங்களுடைய அனுபவத்திலே துவக்கத்திலே நின்று கொண்டிருக்கிறீர்கள். Here is a practical piece of advice we want every young person to take note of. ஒவ்வொரு வாலிபரும் இந்த ஒரு நடைமுறை ஆலோசனை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். Turn with us to book of Job 8th chapter. யோபின் சரிதை 8வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். We'll read from the 7th verse. 7வது வசனத்திலிருந்து உங்களுக்கு வாசிக்கிறோம். Though your beginning was small, yet your latter end would increase abundantly. உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். Most of us as young people who have just begun our life work, our career, so the beginning may be small, very insignificant, but God promises, though the beginning may be small, the end shall be glorious. வாலிபர்களாகிய உங்களிலே அநேகர் உங்களுடைய துவக்கமானது ஒருவேளை ஒரு எளியதாக இருக்கலாம், சிறியதாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், உங்களுடைய முடிவு சிறந்ததாய் இருக்கும். But there is a condition. ஆனால் இதற்கு ஒரு நிபந்தனை உண்டு. In order to have a glorious future, there is a condition you need to fulfill. ஒரு மகிமையான ஒரு பூர்ணமான ஒரு முடிவு வேண்டும் என்று சொன்னால் ஒரு நிபந்தனையை நீங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும். Look at the 8th verse. 8வது வசனத்தை பாருங்கள். Or inquire place of the former age and consider the things discovered by their fathers. ஆகையால் நீர் முந்தின தலைமுறையார் இடத்தில் விசாரித்து அவர்கள் முன்னோர்களின் செய்தியை ஆராய்ந்து பாருங்கள். We are but of yesterday and we know nothing because our days on earth are a shadow. நாம் நேற்று உண்டானவர்கள் ஒன்றும் அறியோம், பூமியின் மேல் நம்முடைய நாட்கள் நிழலை போல் இருக்கிறது. Will they not teach you and tell you and utter words from their heart? அவர்கள் உமக்கு உபதேசித்து உமக்கு தெரிவித்து தங்கள் இருதயத்தில் இருக்கும் நியாயங்களை வெளிப்படுத்துவார்கள் அல்லவோ? In other words, when we go to elders and seniors for consultation and help concerning the work of our hands, they can speak from their heart, which means they will speak from their experience, actual experience. மறு வார்த்தைகளிலே பெரியவர்களிடத்திலே முதிர்ந்தவர்களிடத்திலே போய் ஆலோசனை கேட்கும் பொழுது அவர்கள் தங்கள் இருதயங்களிலிருந்து தங்களுடைய அனுபவங்களிலிருந்து உங்களுக்கு ஆலோசனைகளை சொல்வார்கள். And the third method or the third way by which we can receive this understanding and wisdom, இந்த ஒரு ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு மூன்றாவது ஒரு வழிமுறை systematic Bible meditation. கிரமமாக வேத தியானம் செய்வதன் மூலமாக. You know, when the Bible meditation is regular in your life, that always keeps you afresh and alert in your mind. வேத தியானமானது உங்களுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதுமே கிரமமாய் செய்யப்படும் பொழுது ஒரு புத்துணர்வை உங்களுடைய மனதிலே ஏற்படுத்துகிறது. That is what we read in Psalm 1st chapter verses 2 and 3. அதைதான் முதலாவது சங்கீதத்தினுடைய 2வது 3வது வசனங்களிலே வாசிக்கிறோம். What God promises concerning the man who meditates on his word day and night. இரவும் பகலுமாய் தன்னுடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிற மனுஷனுக்கு தேவன் வாக்கு கொடுக்கிறது என்ன? Whatever his hands do, that shall prosper. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். You see, the Bible meditation has got lots of practical links to our actual work situation. வேத தியானமானது நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே நாம் அன்றாடம் செய்கிற காரியங்களுக்கு நேரடி தொடர்புள்ளதாக காணப்படுகிறது. Do you know many scientists were men and women of the Bible? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அநேக உலகத்தில் காணப்பட்ட விஞ்ஞானிகள் வேத தியானம் கொண்ட தங்களுடைய வாழ்க்கையிலே பழக்கமாக கொண்டிருந்த மனிதர்கள் தான். Even amidst their hectic scientific research, they took time for patient and unhurried meditation of the Bible. ஊக்கமான இந்த விஞ்ஞான அறிவியல் காரியங்களில் ஈடுபட்டிருந்த அதே நேரத்திலே அவர்கள் வேத தியானத்திற்கென்று நேரம் எடுத்துக்கொண்டவர்களாகவே இருந்திருக்கிறார்கள். You know, when the work is more, we normally get tensed up. வேலை கூடும் பொழுது நாம் பொதுவாகவே ஒரு இறுக்கத்துக்குள்ளாகிறோம். And at such times we are not able to quietly and patiently and leisurely think about what we should do. அந்த நேரத்திலே நாம் அமைதலாக மெதுவாக என்ன செய்ய வேண்டும் என்கிறதற்கான சிந்தனையை செலுத்த நேரம் இல்லாமல் போகிறது. That is why we tell you prayer must be increased when work actually increases. ஆகவேதான் இப்படியாக சொல்லுகிறோம், வேலை கூடும்போது ஜெபமும் கூட வேண்டும்.
We all know the story of Nehemiah. எல்லாருக்கும் நெகேமியாவுடைய சரிதை தெரியும். They were very active in their work of rebuilding the walls of Jerusalem. எருசலேமினுடைய மதில்களை மீண்டுமாய் கட்டி எழுப்புவதனுடைய பணியிலே அவர்கள் மிகவும் தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். But halfway through, the strength of the people was just dissipating. ஆனால் அவர்கள் கட்டி முடிக்கிற அந்த வேளையிலே அவர் பாதி தூரம் கடந்து வந்திருக்கிற பொழுது அவர் இந்த வேலை செய்கிற வேலை ஆட்களினுடைய பலனெல்லாம் குன்றி போயிற்று. And there was still so much of rubbish to be cleared. எவ்வளவோ அவர்கள் சுத்தம் செய்ய வேண்டிய இடங்கள் காணப்பட்டது. And what did they do? They increased their prayer. அவர்கள் என்ன செய்தார்கள்? அவருடைய ஜெபத்தை அதிகரித்துக் கொண்டார்கள். And the same example we see in the life of Jesus. அதே உதாரணத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலும் பார்க்கிறோம். His fame and name was spread all over the regions. அந்த இடம் முழுவதுமாக அவருடைய கீர்த்தி பரவிற்று என்று பார்க்கிறோம். And lots of people came to listen to him. அவரை கேட்கும்படியாக அவரிடத்தில் சுகம் பெற்றுக் கொள்ளும்படியாக ஏராளமான மக்கள் வந்தார்கள். And people were just thronging in multitudes. ஜனங்கள் நெருங்கி அவரை சுற்றி வந்து கொண்டிருந்தார்கள். And what did he do? அவர் என்ன செய்தார்? In Luke's Gospel 5th chapter we read, but Jesus withdrew often to a place of solitude for prayer. 5வது அத்தியாயம் லூக்கா சுவிசேஷத்திலே வாசிக்கிறோம். அடிக்கடியா இயேசு அந்த இடத்தை விட்டு தனியே சென்று ஜெபிக்க சென்றார். Beloved, that is the purpose of Sabbath. You know, God has given a Sabbath in the 10 commandments. What is the actual purpose of Sabbath? பிரியமானவர்களே, இதற்காக தான் இந்த ஓய்வு நாள் என்பது 10 கற்பனைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஓய்வு நாள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக கொடுக்கப்பட்டது? Today maybe we don't have a ceremonial significance for Sabbath. ஒருவேளை இன்றைக்கு நமக்கு அது ஒரு சடங்காக அந்த ஓய்வு நாளை நாம் கடைபிடிக்கிறதில்லை. But Sabbath has got a purpose that we should never miss out. ஆனால் அந்த ஓய்வு நாளுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. அதை நாம் இழந்து போக கூடாது. Turn with us to book of Exodus and look at the 31st chapter. யாத்ராகம புத்தகத்தினுடைய 31வது அத்தியாயத்தை பாருங்கள். And look at the 17th verse. 17வது வசனத்தை பாருங்கள். Now this has to be stamped in our minds and hearts. இது நம்முடைய இருதயத்திலும் மனதிலும் ஆழ பதிந்திருக்க வேண்டிய ஒன்று. 17th verse. 17வது வசனம். It is a sign between me and the children of Israel forever, for in 6 days the Lord made the heavens and the earth. On the 7th day he rested and was refreshed. அது என்றைக்கும் எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளமாயிருக்கும். 6 நாளைக்குள்ளே கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்து பூரித்தார். So only when we take sufficient time to relax and rest, we will be able to recoup and be refreshed. ஆகவே போதுமான நேரத்தை நாம் இளைப்பாறுவதற்காக எடுத்துக்கொண்டால்தான் ஒரு பூரிப்பும் புத்துணர்வும் நமக்குள்ளாக ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. And when we talk about planning, we want to make another observation. திட்டமிடுகிறதை பற்றி பேசும் பொழுது மற்றும் ஒரு குறிப்பை இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறோம். Keep a small pocket notebook in which you can call the notebook as to do notebook. என்னத்தை செய்ய வேண்டும் என்கிறதுக்கான ஒரு குறிப்பேடு என்று ஒரு சின்ன ஒரு நோட்டு புத்தகத்தை வைத்துக் கொள்ளுங்கள். And every morning you write down what all you are supposed to be doing that day. ஒவ்வொரு நாள் காலையிலும் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை அதிலே நீங்கள் குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். And at the end of the day, before retiring to bed, you just review that particular sheet. You will be amazed. If you follow this practice, you will save a lot of time and your productivity also will increase. படுக்கைக்கு செல்வதற்கு முன்பாக அந்த பட்டியலை மீண்டுமாக பரிசீலனை செய்து என்னத்தை எல்லாம் செய்திருக்கிறோம், செய்யாமல் போனோம் என்கிறதை நீங்கள் படித்து பாருங்கள். இப்படியாக இந்த ஒரு பழக்கத்தை நீங்கள் கடைபிடிப்பீர்கள் என்று சொன்னால் எவ்வளவோ நேரத்தை நீங்கள் வீணாக்காமல் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளலாம். Not downplay the importance of planning. திட்டமிடுகிறதனுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் குறைவாய் மதிப்பிடக் கூடாது. How not to work. எப்படி வேலை செய்ய கூடாது. Do not despise or downplay the importance of planning. திட்டமிடுதலின் முக்கியத்துவத்தை குறைவாய் மதிப்பிடக் கூடாது. May the Lord make this lesson very practical and useful in your work situation. உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் இதை உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக மாற்றி தருவாராக. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.